ஹாய் வியூவர்ஸ், முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு 3 முட்டையை தனியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு அடுப்பில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பொரிக்கஞ்சட்டி வச்சுக்கோங்க. பொரிக்கஞ்சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன செய்யுங்க, ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன செஞ்சுக்கோங்க, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா என்ன ஆகணும், வெங்காயம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தக்காளி எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், வெட்டி கட் பண்ணி எல்லாம் போட்டுக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு காயம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் அது கூட. அதுக்கப்புறம் அதில் என்ன செஞ்சுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன செஞ்சுக்கோங்க, சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கொத்தமல்லி பவுடரை என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா என்ன ஆகட்டும், மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அடித்து என்ன செஞ்சுருக்கலாம், ஊற்றிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி என்ன செய்யுங்க, கொதிக்க வைங்க. மூடி போட்டு நல்லா அது கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதில் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், இது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 3 முட்டை ஊற்றிருக்கேன். நல்லா முட்டையை என்ன செய்யுங்க, உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா என்ன ஆகணும், முட்டையும் வேகணும். நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக அந்த முட்டை குழம்பு என்ன செய்யுங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு நினச்சிங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.